ஹாய், குட் ஈவினிங். சுக்குவானம் ஃபார்மில் இருக்கேன். இப்போ டைம் வந்து ஒரு 6:10 ஆயிடுத்து. ஸோ இப்போ கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட் கன்காக்ஷன் கலந்து விட்டேன். ஸோ அதுதான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு குட்டி போஸ்ட் போடலான்னு. இந்த வாட்டி நிறைய கொய்யா வந்து நிறைய இருந்தது. ஸோ ஐ குட் நாட் கேரி ஆல்சோ. சென்னைக்கு அனுப்பவும் முடியல, ஏன்னா ஹி வாஸ் ட்ராவலிங். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ரைப்பன் ஒன் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோல்ஸ் பண்ணிடலாம், ஸ்குவாஷ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ட்ரீ ரைப்பன் தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ரோல்ஸ் பண்ணச்சியோ இல்லாட்டா வந்து அந்த ஸ்குவாஷ் பண்ணச்சியோ நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சு பண்ணுறது வந்து பரவாயில்லையாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லி ரைப்பன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் கன்காக்ஷனுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரிடாமினன்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொய்யா ஃப்ரூட் தான் இருக்குது இதில். ப்ளஸ் வந்து கொஞ்சம் லெமன் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லெமனும் கொஞ்சம் நடுவில் தெரியும். ஸோ இதோடு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வாழைப்பூ ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இட் கெட்ஸ் லாட்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் கால்சியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இது வந்து நிறைய உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைக்கிறதோட பிகாஸ் ஆஃப் த ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் இன் தி ஃப்ரூட், ஆல்சோ நிறைய ஃபைபர் இருக்குது அதனால். ஸோ அதோடு வந்து நம்ம இப்போ பனானா ஃப்ளார் நிறைய இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சென்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி. பட் என்னென்னா வந்து இது நம்மளது வந்து ப்ரிடாமினன்ட்லி இது தான் நம்மளோடது, ஏலக்கி தான். அதனால் வந்து பெரிய பூ அப்படின்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து யாருக்கு அது புரியுமோ அந்த மாதிரி டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் பேர் நம்மக்கிட்ட தான் வாங்கிக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு அது கொடுப்பேன். பெரிய பூவாக கிடைக்கணுங்கிறவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதில் ஐ வில் யூஸ் இட் இன் திஸ் கன்காக்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ என்னென்னா இதில் ஃப்ளார்ஸ்லாம் ஆட் பண்ணலான் இருக்கேன். இந்த செம்பருத்தி பூ அதெல்லாம் நிறைய, ஒரு நாளைக்கு ஒரு 40-50 பூ கிடைக்கிறது. ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணும். ஸோ இதோடு நான் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். ஒரு 2 கிலோ வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 லிட்டர் ஈயம் கரைசல் இருக்குது. ஒரு 5 லிட்டர் WDCயும் கலந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து இது அப்படியே ஃபெர்மெண்ட் ஆக வேண்டியதான். ஆனால் இது இன்னும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டர் ரொம்பல. இது 200 லிட்டர் ட்ரம்மு இன்னும் இவ்வளோ இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 3/4 வர வரைக்கும் ஃபுல்லாகவே அதை ஆட் பண்ணி விட்ருவேன். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா வேணும்னுச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதோ, இல்லை மாடி தோட்டத்துக்கு யாராவது கேட்குறவங்களுக்கு கொடுக்கறது. இங்கே கொஞ்சம் ஃபார்மர்ஸ் இந்த வாட்டி யூஸ் பண்ணிட்டாங்க காராமணி போடச்ச. ஸோ தே ஃபெல்ட் தட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். பட் இது ஃபுல்லாக முடிஞ்சிட்டதுலேருந்து ஒரு 10 days நம்மளுக்கு ஃபெர்மெண்ட் ஆகணும். அதுக்கு நடுவில் நான் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போது. ஸோ அது 3/4 முடிஞ்சு அந்த ஃபெர்மெண்டேஷன் குடைச்ச தான் வந்து விட்ட பிறகு தான் வந்து ஐ கேன் யூஸ் இட் ஆக்சுவலி, ஆர் ஐ கேன் கிவ் இட் டு பீப்புள். அந்த மாதிரி ஆல்சோ ஐ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஃபார் மை ஃபார்ம். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பேட்ச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் வந்து குவா இருக்குது, அலோவேரா இருக்குது, வாழைப்பூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு, இட்ஸ் ரெடி டு யூஸ். இப்போ இது என்னோடய ஃபார்ம்க்காக இருக்கட்டும், யாராவது கேட்டாலும் சரி, திஸ் ஐ கேன் ஆல்வேஸ் கிவ் இட். இந்த மாதிரி அந்த 200 லிட்டர்ஸும் நம்மளுக்கு ரெடி ஆகணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரெடி ஆகச்ச ஐ வில் போஸ்ட் இட் அகெயின். தேங்க்யூ.